தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தமிழக விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பல்லாவரம் ப்ரோ பாக்ஸிங் கிளப் மாணவர்கள் வெள்ளி வெண்கலப் பதக்கம் வென்று சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ப்ரோ பாக்ஸிங் கிளப் நிறுவனரும் பயிற்சியாளருமான முகமது யாகூப் தலைமையில் மாணவர்கள் கௌசிக், ஹர்ஷிகா கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வீரர்களுடன் நடந்த போட்டியில் பல்லாவரத்தை சேர்ந்த ஹர்ஷிகா வெள்ளிப்பதக்கமும் கௌசிக் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இவர்களை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முகமது யாகூப் பேசுகையில், தேனியில் நடைபெற்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் எனது மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் எனவும், பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் நன்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இவர்களுக்கு நன்கு ஊக்கமளித்து தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்து போட்டிகள் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசு சார்பாக விளையாட்டுத்துறை குத்துச்சண்டை போட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் நடந்தது. இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அனைத்து மாவட்ட குத்துச்சண்டை பயிற்சியாளர் ஆண்களும் பெண்களும் கலந்துட்டாங்க. 14 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள குத்துச்சண்டை போட்டியில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதில் பல்லாவரம் சேர்ந்த ப்ரோ பாக்ஸிங் கிளப் என்னோட மாணவன் கௌஷிக் 14 வயசுக்கு உட்பட்ட குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கமும், ஹர்ஷிகா 14 வயசுக்கு உட்பட்ட ஆடவருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கார். இந்த விளையாட்டு போட்டியில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பாக்ஸில் நல்ல முன்னிலையில் இருக்காங்க. ஸோ தமிழக அரசு இவங்களுக்கு மேலும் பல உதவிகள் செஞ்சு இது மாதிரி போட்டிகள் நிறைய நடத்தும்னு சொல்லிட்டு ப்ரோ பாக்ஸிங் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் முகமது யாக்கூப், பல்லாவரம். என் பேர் ஹர்ஷிகா. நான் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன், பல்லாவரம். இந்த தமிழ்நாடு குத்துச்சண்டை போட்டியில் நான் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. 4 இயர்ஸாக பண்ணுறேன் நான். நடைபெற்ற போட்டியில் யார் ரொம்ப கடினமாக இருந்துச்சு? எனக்கு ஃபைனல்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஆனாலும் நான் அடுத்த வாட்டி நல்லா பண்ணுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணுவீங்க? நான் ஒரு நாளைக்கு 3 hours to 2 hours அந்த மாதிரி பண்ணுவேன். எவ்வளோ காலகட்டத்துக்கு பெண்களுக்கு குத்துச்சண்டை எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குதுன்னு நீங்கள் கருதுறீங்க? எல்லா பெண்களுக்குமே ஒரு டிஃபென்ஸாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்க கற்றுக்கிறது நல்லதுன்னு நான் தோணுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ மற்ற எல்லாருமே மொபைலு அது இதுன்னு எல்லாம் அடிக்ட் ஆகி இருக்காங்க. அந்த இதில் இப்போ நீங்கள் இந்த குத்துச்சண்டை போட்டியில் வரீங்க. இது மூலமாக உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியான என்ன மாதிரி ஒரு பலன் இருக்கு? எனக்கு ரொம்ப எதில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக எப்போவுமே இருக்கும். என் பேர் ஹர்ஷிகா. என் பேர் எம் கௌஷிக். கவிதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன், 8வது படிக்கிறேன். நான் தேனியில் குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம் எடுத்திருக்கேன். அதனால் நான் ப்ரோ பாக்ஸிங் கிளப் சார்பாக போயிருக்கேன். ஈவினிங் ஒரு 2 hours, மார்னிங் ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால் எங்கள் மாஸ்டர் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கார். எப்பவுமே சப்போர்ட்டிவாக கூட நிற்பார். தேங்க்ஸ். ஒரு 50-60 பேர் என் வெயிட்டில், 34 to 36 வெயிட் கேட்டகரியில். SGATன்னு ஒரு கிளப் இருக்கு, ஸ்டேட்டு. அந்த இதில் எனக்கு ரொம்ப டஃப்பாக வந்துச்சு. அடுத்த வாட்டி நான் கோல்டு அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். படிப்பும் எனக்கு ஸ்போர்ட்ஸும் ஒன்று தான். எனக்கு ரெண்டுமே பாதி பாதி. எப்போயும் நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் போவேன், ஸ்கூலுக்கும் போயிட்டு எல்லாமே ஸ்கூலில் சொல்கிறதுலாம் ஹோம்ஒர்க்லாம் வீட்டில் பண்ணிவிட்டு ஈவினிங் கிளாஸ் போயிட்டு வருவேன். ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது என்னால். என்ன மாதிரி பசங்களாம் என்ன மாதிரியே வரணும், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு மூலயமா தேனியில் நடப்பட்ட குத்துச்சண்டையில் என் பொண்ணு வெள்ளி பதக்கம் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்கள் ப்ரோ பாக்ஸிங் மாஸ்டர். ரொம்ப
ப்ராக்டிஸ் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸு காலையில் ஈவினிங் கொடுத்து அவர் நல்லபடியாக பார்த்து அவருக்கு நல்ல ஒரு இது பண்ணி அடுத்த மேட்ச்சில் இன்னும் கோல்டு அடிக்கிறதுக்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்போம். அதுக்காக நாங்கள் மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.